ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சுண்டைக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 4 மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். மிளகா கடலைப்பருப்பு செவந்ததும் ஒரு தட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 3/4 கப் சுண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். தாளித்ததை சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளுடைய சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.